வணக்கம். இந்த வீடியோவில் சாம்சங் நியூ மாடல் இப்போ ரீசெண்டாக அந்த ஏ சீரிஸ் எம் சீரிஸ் இது எல்லாம் கஸ்டமர் சடன்லி டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கஸ்டமர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சார்ஜிங் ஆம்பியர் டிஜிட்டல் சார்ஜரில் போட்டிங்க அப்படிங்கன்னா 0.1 ஆம்பியர் அல்லது எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. அதாவது 0.1 ஆம்பியர் எடுத்துகிட்டு ட்ராப் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா 0 எந்த ரெஸ்பான்ஸே இருக்காது. நீங்கள் டிசி பவர் சப்ளையில் போட்டு ஆன் பண்ணுறப்ப 150 மில்லி ஆம்பியர் டு அதிகபட்சம் 250 மில்லி ஆம்பியர் வரைக்கும் போய் ஒன்று ட்ராப் ஆகும். இல்லை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆம்பியர் இந்த 150 டு 250 மில்லி ஆம்பியருக்குள்ளே ஸ்டக் ஆகும். இந்த மாதிரியான ப்ராப்ளம் இப்போ ரீசெண்டாக உள்ள ஒரு சாம்சங்கில் எல்லாமே வருது. சிலர் இது சிபி ரீவால்வ் பண்ணுவாங்க, ரெடி ஆயிரும். சிலர் சிபியு யூஎப்எஸ் ரெண்டுமே ரீபால்வ் பண்ணுவாங்க, ரெடி ஆகாது. சிலர் சிபி ரீபால்வ் பண்ணியும் ஆகாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன சொல்யூஷன், எப்படி இப்போ எதுக்கு குத்து மதிப்பாக போய் நம்ம சிபியு ரீவால்வ் பண்ணணும் இல்லை யூஎப்எஸ் ரீவால்வ் பண்ணணும்? அப்போ சிபியு தான் கம்ப்ளைண்ட்டா இல்லை யூஎப்எஸ் ப்ராப்ளமா இல்லை எதனால் இந்த கம்ப்ளைண்ட் வருது? நான் சிபியும் ரீவால்வ் பண்ணிட்டேன், இஎம்எம்சி யூஎப்எஸும் ரீவால்வ் பண்ணிட்டேன், ஸ்டில் சேம் கம்ப்ளைண்ட் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபைன் பண்ணி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது ஆன்லைன் கிளாஸில் நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ் யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கும், ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு போனால் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இந்த வீடியோ நாங்கள் அதாவது கம்ப்ளீட் வீடியோ ப்ரொவைட் பண்ணுவேன். மற்றபடி இது யூடியூப்பில் ஒரு பர்டிகுலர் நிமிஷமோ அல்லது ஒரு செகண்ட் அளவு மட்டும்தான் நான் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். மற்றபடி நம்ம ஓல்டு நம்மள்ட்ட படிச்சுட்டு போனவங்களுக்கும் ப்ளஸ் வந்து நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கவங்களுக்கும் ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக இது இருக்கும். ஓகே, நம்மள்ட்ட கஸ்டமரு டெட்டுன்னு மொபைல் கொடுத்துட்டாங்க, ஆம்பியர் செக் பண்ணுறோம், 0.1 ஆம்பியர் ட்ராப் ஆயிடுது, அல்லது 0, 2, 3, 4 அது வரைக்கும் போய்ட்டு ட்ராப் ஆயிடுது. டிசி பவர் சப்ளையில் நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் நார்மல் ஃபுட்டு தான், பட் 150 to 250 வரைக்கும் போய் ஸ்டக்காக ட்ராப் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து சாம்சங் M32 இது வந்து எனக்கு டெட்டு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. இப்போ சில மொபைலுக்கான டேட்டாஸ் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு ஐசிக்கான ஃபுட் சீக்வன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு போர்னியோவில் வந்து ஃபுட் சீக்வன்ஸு கம்ப்ளீட்டாக இருக்காது. எப்படி சொல்கிறது அப்படின்னா சில இடங்களில் அதுக்கான வோல்டேஜ் எந்த காயில் எவ்வளோ வோல்டேஜ் வரணும் அப்படிங்கிறத டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. சில மாடலுக்கோ பிராண்டுக்கோ ஃபுட் சீக்வன்ஸ் கம்ப்ளீட் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்துட்டு போனவங்களுக்கு ஒவ்வொரு ஐசிக்கான அந்த வோல்டேஜ் ஒரு பக்காயிலுமே எவ்வளோ வோல்டேஜ் அவுட் ஆகும், எந்த காயில் வோல்டேஜ் எப்போ வராது, ஏன் வராது, வோல்டேஜ் வந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம், வோல்டேஜ் வந்து வேரியேஷன் ஆனிச்சுன்னா என்ன இஷ்யூ, வோல்டேஜே வரலன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளைனோட சொல்லி கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ இந்த ஏசி MT6358W ஒரு சிப் லெவல் சர்வீஸ் பண்ணுற டெக்னீஷியனுக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்க டிசியில் நம்ம சிலர் பேசுகிறதுல சோசியல் மீடியா அல்லது இன்ஸ்டியூட் ரன் பண்ணுறவங்க அதெல்லாம் பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்குறோம். அவங்க டிசி பவர் சப்ளையில் வச்சு ஃபால்ட் ஃபைன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. இல்லை, கண்டிப்பாக டிசி பவர் சப்ளை வச்சு நம்மளால் ஒரு 50 to 60% ஃபைன் பண்ணிடலாம். மீதி வந்த 30-40 வந்து ஃபுட் சீக்வன்ஸ் கண்டிப்பாக ஃபைனலாக தான். டிஜிட்டல் சார்ஜருங்கிறது 10% 20%, டிசி பவர் சப்ளைங்கிறது ஓவராலாக 50-60% வரைக்கும் நம்மளால் இதான் கம்ப்ளைண்ட்டுங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபைனலாக நம்ம பவர் ஏசி இருக்க சீல்டை பிரித்து ஃபுட் சீக்வன்ஸ் செக் பண்ணுறது மூலியமாக 100% இதுதான் கம்ப்ளைண்ட்டுங்கிறத ஃபைண்ட் அவுட் ஆயிரும். ஆனால் டிசிலே நம்மளால் ஓவராலாக நம்மள்ட்ட வந்துட்டு வெளியில் போன ஸ்டூடெண்ட் எல்லாருமே டிசியில் ஃபைன் பண்ணிடலாம் சார், நீங்கள் எழுதி கொடுத்தது கரெக்டாக இருக்குது, அதான் கம்ப்ளைண்ட்டாகவும் இருக்குது, தேவையில்லாமல் ஃபுட் சீக்வன்ஸ் செக் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஃபோனுக்கு செக் பண்ண வேண்டியது வரும். இப்போ உதாரணத்துக்கு MT6358W இப்போ இந்த ஐசிக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறது ஒரு சின்ன பகுதி தான் காமிச்சிருக்கேன். மற்றபடி இது கம்ப்ளீட் டீட்டெயில் நான் எழுதி கொடுத்துருக்கேன். நம்மளோட ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஒரு ஆளாக எழுதி கொடுத்துருப்போம், தெரியும், வந்துட்டு போனவங்களுக்கு தெரியும். இப்போ ஹையர் எல்டிஓ 2 வோல்ட்டு, லோயர் எல்டிஓ 1.3 வோல்ட்டு, வி ப்ராசஸ் 0.8, அந்த ஒவ்வொரு காயிலையுமே எவ்வளோ வோல்டேஜ் வரும். இந்த விபிஏங்கிற வோல்டேஜ் வராது, பக்காயில் அவுட்புட் பண்ணாது. அது வந்து சிம் கார்டு போட்டு இன்ஜெக்ட் பண்ண பின்ன தான் நமக்கு அவுட்புட்டுங்கிறதே பண்ணும். இது ஒரு அடிப்படையாக நம்ம தெரிஞ்சு இதே மாதிரி ஒவ்வொரு ஐசிக்கான டேட்டாஸ் நமக்கு இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பக்காயில் இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைனா இதில் இன்னொரு வோல்ட்லேயும் போய் செக் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த காயிலுக்கு வோல்டேஜ் வரும் எவ்வளோ வருங்கிறத எல்லாத்துக்கும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது நம்ம ஒரு கற்றுக்க போகிற இன்ஸ்டியூட்லேயோ இல்லை ஒரு ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப புதுசாக வர்ற ஐசிக்கு அவங்க அப்டேட் பண்ணி கொடுத்தா தான் நம்மளால் நம்ம ஒரு டெக்னீஷியனாக இருக்க பட்சத்தில் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டோ இல்லை இதை உட்காந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் நமக்கு சர்வீஸ்க்கு டைம் கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் நேரத்தில் கரெக்டாக ஆன்லைன் கிளாஸ் ஒரு அப்டேட்டுக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் கிளாஸ் டீட்டெயிலாக நம்மளோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ராப்பராக ஃபைன் பண்ணி ரெடி பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா?